நான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டா. ஐயோ காமெடி பண்ணாத தலைவா. டேய், நான் தான் தாலி கட்டினேன்னு அவளுக்கே தெரியாதுடா. தெரியாதா? ஐய, இது என்ன இடியாப்ப சிக்கலா இருக்கு? நீங்க தாலி கட்டிட்டேன்றீங்க, ஆனா இது அன்னைக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கே தலைவா. டேய், இருங்க இருங்க இருங்கடா, நானே சொல்றேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அன்னைக்கு கோவில் திருவிழால அத்தாடி, என்ன தலைவா இது? இவ்ளோ பெரிய வேலையை பண்ணிட்டு இவ்ளோ சைலண்டா இருக்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சு, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க. தலைவரை மட்டுமா உள்ள வைப்பாங்க? அவர் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க நம்மளையும் சேர்த்து தாண்டா உள்ள தூக்கி வைப்பாங்க. நீங்க தாண்டா துளசி உங்களுக்கு அண்ணியா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆமா, ஆசைப்பட்டோம். அதுக்காக இப்படியா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தப்பு தாண்டா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இத எப்போ அண்ணிக்கிட்ட சொல்ல போறீங்க? அதாண்டா எனக்கும் தெரியல. நான் இந்த உண்மைய துளசி கிட்ட சொன்னா அவ என்ன ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளான்னு பயமா இருக்கு. தலைவா, தாலி கட்டிட்ட, ஏத்துப்பாங்களான்னு கேக்குற. நம்ம ஊர்ல தாலி சென்டிமெண்ட் ரொம்ப பெருசு, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீ சொல்லிடு. டேய், நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்டா, ஆனா என்னமோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கு. தலைவா, நீ வேற. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு, சொல்லவா? எப்பா சாமி, நீ எப்படி மொக்க ஐடியா தான் சொல்லுவ? சொல்லவே வேண்டாம். பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். நீங்க நேர்ல வெற்றி, ஆனா போன்ல அவங்க ஃப்ரெண்டு. ஆமா. அந்த ஃப்ரெண்ட அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அப்போ அந்த ஃப்ரெண்டா நீயே தாலி கட்டினதா சொல்லிட்டு நேர்ல போய் நீ தான் வெற்றின்னு ஓபன் பண்ணிடு. அவங்க கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. ஆமா தலைவா, ஏன்னா உன் மேலேயே நல்ல அபிப்பிராயம் இருக்கு, போன் பேசுற ஃப்ரெண்டு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா 50+50 100 தானே? கண்டிப்பா அவங்க ஓகே சொல்லுவாங்க தலைவா. டேய், வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தாண்டா சூப்பர் ஐடியா சொல்லிருக்கீங்க. டேய், நாளைக்கே நான் துளசியை பார்த்து மொத்த உண்மையும் சொல்லிடுறேன்டா. அப்போ நாங்களும் வரோம். ஐயோ, நீங்க எதுக்குடா? தலைவா, உன்னெல்லாம் நம்ப முடியாது. அங்க போய் கை நடுங்குது, கால் நடுங்குது, நாக்கு சுளுக்குது அப்படின்னு ஏமாத்திடுவேன். டேய், சரி இருங்க, நான் இப்பவே கால் பண்ணி நாளைக்கு அவளை மீட் பண்ணணும்னு வர சொல்றேன். போதுமா? மா, ஏமா சோகமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா குட்டி, நான் சோகமாலாம் இல்லையே. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவீங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறீங்களா? யாருடா குட்டி? உங்க ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க. நீங்க பேசுங்க, நான் போய் விளையாடுறேன். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங். சார் சொல்லுங்க சார். மேடம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். என்ன மேடம் டல்லா பேசுறீங்க? குரல்ல ஒரு உற்சாகமே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்.
என்ன மேடம், என்கிட்ட எதையாவது நீங்க மறைக்கிறீங்களா என்ன? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். மேடம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க சார்? மேடம், என்ன மேடம் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நீங்களே கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சார். மேடம், நாளைக்கு கணேசன் பார்க் வந்துருங்க, நம்ம அங்கேயும் மீட் பண்ணலாம். சரிங்க சார். என்ன ஆச்சு? நாளைக்கு துளசியை பார்க் வர சொல்லியிருக்கேன். அவளே என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கா. டேய், எல்லா உண்மையும் சொல்லி துளசி கிட்ட நான் சரண்டர் ஆக போறேன். சூப்பர் தலைவா. அப்போ எங்களுக்கு பார்ட்டி கன்ஃபார்ம் தானே? டேய், துளசி மட்டும் ஓகே சொல்லட்டும், அப்புறமா உங்களை சரக்குலி குளிப்பாட்டுறேன். ஆஹா, சூப்பர் தலைவா. போதும் போதும். அஞ்சலி, காலகட்டு. ஏய், என்னடா இது, நகமெல்லாம் வெட்டாமையே வச்சிருக்க? நகத்தையும் வெட்டி விடு. ஆ, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நகத்தை வெட்டணும்னாலே அப்பா கிட்ட தான் போய் கையை நீட்டு வா, வெட்டி விடுங்க வெட்டி விடுங்கன்னு. ஏண்டி, உன் மனசுல என்ன, இன்னும் நீ குழந்தைன்னு நினைப்பா? யாரமா படுத்திருக்க? ஏன் அப்பா அம்மா மடியில நான் படுத்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் புருஷனுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்பா அம்மா மேல இவ்வளவு பிரியமா இருந்தா எல்லா புருஷனுக்கும் ஒரு பொறாம வருண்டி. அது உன் புருஷனுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ஏன் புருஷன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. பாக்கலாம் பாக்கலாம். அஞ்சலி என்ன சொல்றா பாருடா, உன் வீட்டுக்காரர் வராரு பாரு. படுத்துக்கோ. இல்லங்க பரவாயில்ல. படுத்துக்கோ அஞ்சலி. பாத்தியா, என் புருஷன் பொறாமப்படுவார்னு சொன்ன, அவர் என்ன படுத்துக்கோன்னு சொல்றாரு. அம்மா, நான் நம்ம ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன்மா. நீங்க மட்டும்தானே வந்திருக்கீங்க? துளசி அக்கா வரல, அண்ணனுங்க 2 பேரும் வரல, அண்ணிங்க வரல, முக்கியமா என் மருமகன் வரல. எல்லாருமே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் தாமா புறப்பட்டோம். அவங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த முறை வரட்டும். இனிமேல அடிக்கடி வரத்தானே போறோம். நிலாசோறு சாப்பிட்டா எனக்கு வீட்டு ஞாபகம் இன்னும் அதிகமாயிடுமே. அதுக்கு என்ன, உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நீ நிலா சோறு சாப்பிடலாம்ல? அவங்க எல்லாருமே வீட்ல இருக்காங்கங்க. அதான் போன் இருக்க, துளசிக்கு போன் பண்ணு. துளசிக்கு போன் பண்றா. ஹாய் அஞ்சலி. என்னக்கா, வீட்ல நீ மட்டும் ஜாலியா இருக்கியா? என்ன கேள்வி இது? வீட்ல எல்லாரும் அங்க இருக்கும்போது நான் தனியா எப்படி ஜாலியா இருக்க முடியும் சொல்லு? உன் மேல நான் எவ்வளவு கோவமா இருக்கேன்னு தெரியுமா? உன்னையும் தானே நான் கூட வர சொன்னேன். நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். என்ன அக்கா, என்ன அது கழுத்துல மஞ்சள்? அது கோவில்ல நான் சொல்றேன். அது உண்மை இல்ல அஞ்சலி, அவளுக்கு கோவில்ல கொடுத்த கயிறு. துளசிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஸ்பெஷலா கொடுத்தாங்க, அதுதான் அது. அஞ்சலி, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணி, இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துருங்க.
வாசலுக்கு எதுக்கு? அம்மா இங்க இருக்காங்க, நீங்க அங்க இருக்கீங்க. அப்போ அம்மா இங்க எல்லாருக்குமே நிலாசோறு கொடுப்பாங்க, நீங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே நிலாசோறு கொடுங்க. என் புருஷனுக்கு நிலைமைக்கு இப்ப போய் நிலாசோறு சாப்பிட கூப்பிட்டா, நிலாசோரா அதுல கொஞ்சம் விஷம் கலந்த தானு கேட்பாரு. என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்க. ஒரு நிமிஷம் இரு அஞ்சலி, நான் போறேன். இந்த துளசி. அஞ்சலி, சரி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வருவாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். இரு வரேன். அத்த நீங்களும் நிலாசோருக்கு ரெடி பண்ணுங்க. இதை எடுத்துட்டு வரேன். முருகா நீயும் வா. இங்க ஒரு வாட்டிங்க. என் தலையில இடியே விழுந்து கிடக்குது, உனக்கு நிலாசோறு கேட்குதா? நிலாசோறு ஒரே ஒரு வாட்டிங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, ஒரே ஒரு வாட்டி வாங்க ப்ளீஸ். வாங்க. ஏய் சரி வா 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 போ 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 வா போய் சாப்பிடலாம் வா வாங்க. வா. இது பாரு, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. பேசவே இருக்கா? ஹாய் ரவுடி பேபி. ஹாய் அஞ்சலி, எப்படி இருக்க? அண்ணா வந்துட்டாரு. அண்ணா இந்த ஹாய்மா ஹாய் அஞ்சலி. ஹாய். அண்ணா, அடுத்த தடவை நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வரணும், ஓகேவா? எங்க உன் வீட்டை காட்டு. காட்டவா? வீட்டை காட்டணுமா? ஆ. டேய் இவன் வேற குறுக்க வந்துகிட்டு இருக்கான். டேய் அஞ்சலி கிட்ட போன குடுறா. ஏங்க குடு, நான் பேசுறேன். அண்ணா, வீடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? பா அடேங்கப்பா, மாப்பிள்ள கோடியா அதுல இறைச்சிருப்பார் போல இருக்கு. அதுல ஒரு கோடியை கொடுத்தா நான் அது செட்டில் ஆயிருப்பேன். சின்ன நீங்க இந்தடா. ஹாய் ரவுடி பேபி, எப்படி இருக்க? அண்ணா, அது சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? பசிக்குது இல்ல, எல்லாரும் சாப்பிடலாமே. சரி, நான் 1 2 3 சொல்லுவேன், அப்ப எல்லாருமே சாப்பிடலாம், சரியா? இந்தாங்க. எனக்கா? எல்லாருக்கும் கொடு. ரெடி 1 2 3. இன்னும் கொஞ்சம் கொடுக்கவா? இல்ல வேண்டாம், போதும். டேய் டேய் டேய், போதும். மாப்பிள்ளைய தொந்தரவு படுத்தாதடா. மாப்பிள்ளை சாப்பிட்டுக்காரு, நீ சும்மா இரு. பரவாயில்ல மாமா.
வெற்றி, ஆ அண்ணி, எங்க கிளம்பிட்டீங்க? அது பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு அண்ணி. உங்களுக்கு இங்க கல்யாண ஏற்பாடு படுஜோரா நடந்துட்டு இருக்கு. சாப்பாட்டுல இருந்து கச்சேரி வரைக்கும் யார் யார்கிட்ட ஒப்படைக்கலான்னு உங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க அத பத்தின எந்த யோசனையுமே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. பரவாயில்ல அண்ணி. என்ன வெற்றி, உங்க முகத்துல கவலையே தெரியல. என்ன துளசிய மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இனிமே அதை பத்தி பேசவே மாட்டேன். எனக்கு தேவை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவ்வளவுதான். அது திவ்யாவா இருந்தா என்ன, துளசியா இருந்தா என்ன? என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கையில துளசியை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்லை. ஆனா அதுக்காக நீங்க எந்த முயற்சியுமே பண்ண மாதிரியே தெரியலையே. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப கூட நான் துளசியை பார்க்க தான் போறேன். கண்டிப்பா இன்னைக்கு என்னோட காதுல துளசி கிட்ட நான் சொல்லுவேன். அவளை மருமகளா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நிஜமாவா? அண்ணி சத்தியமா அண்ணி. அப்போ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. என்ன இவன் காதல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை கூட்டிட்டு வந்துருவானோ? கூட்டிட்டு வந்தா சந்தோஷம்தான். சொல்லுங்க மேடம். சார், நான் கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவேன். ஓகே மேடம், நானும் கிளம்பிட்டேன். நானும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் மேடம். சரிங்களா? சரிங்க, நான் வைக்கிறேன். நம்ம பிரச்சனையை வெற்றிக்கிட்ட சொல்லிட்டோம். அதே மாதிரி இவர்கிட்டயும் சொல்லணுமா வேண்டாமா? வெற்றி ஒரு பக்கம் தப்பு பண்ணது யாருன்னு தேடிட்டு இருக்காரு. இவர்கிட்டயும் சொன்னோம்னா இவரும் கண்டிப்பா நமக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, ஒரு ஆளோட உதவியை மட்டும் நம்பி இருக்க கூடாது. இவர்கிட்டயும் சொல்லுவோம். லாயர் சார் சொல்லுங்க. சார், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ப்ராப்பர்ட்டில எந்த வில்லங்கமும் இல்ல. நீங்க தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. ஓகே சார், தேங்க் யூ. அதுல வரவழைச்சு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் சைன் பண்ணணும். அதை அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சார், டன். நல்ல இடத்துல நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். எஸ். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. என்னங்க என்னாச்சு? வீட்ல அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு? நாம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்க போறோம். சீக்கிரமே உன் பேர்ல ஐடி கம்பெனி ஆரம்பிக்க போறோம். அதான் ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்கல்ல. டாக்குமெண்ட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்ப லாயர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு, உனக்கு ஸ்வீட் எடுத்து வரேன். ஏங்க, எனக்கு மட்டும்தான் ஸ்வீட்டா? வீட்ல எல்லாருமே இருக்காங்க. வா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்போம். வா. என்ன சிவராமா, சந்தோஷமா இருக்க? அம்மா, அங்க முருகனை பாரு. அவன் தண்ணி விடுறதே ஒரு அழகு. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன மாப்ள, ஸ்வீட் எல்லாம் சொல்றேன் மாமா. அத்தை எடுத்துக்கோங்க. உங்க அத்தைக்கு பிடிச்ச ஸ்வீட்டா வேற வாங்கியிருக்கீங்க. பாட்டி, பாட்டிக்கெல்லாம் வேண்டாம். வேண்டாம், அவங்களுக்கு நிறைய சுகர் இருக்கு. பாதியாவது குடுடி. ஓடி சும்மா கொன்னுடுவேன். என்ன விசேஷம்னு நீங்க சொல்லவே இல்ல. மாமா, அஞ்சலி பேர்ல ஒரு டெக் பார்க் ஆரம்பிக்கலான்னு அதுக்கு ஒரு இடம் பார்த்திருந்தேன். அந்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு லாயர் சொல்லிட்டாரு. சீக்கிரமே வேலையை ஆரம்பிக்கணும் மாமா. ஓ, அப்படியா? வாழ்த்துக்கள் மாப்ள. முதலாளிமா, உனக்கு வாழ்த்துக்கள். அம்மா,
ரொம்ப சந்தோஷம். இந்தாம்மா அப்பா ஸ்வீட் சாப்பிடு. குடு குடு. ஏய், வேண்டாம்ப்பா. வா. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாமா நீ? மஞ்சளி ம்? சின்ன வயசுல உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனேன். அவன் சொன்னா பின்னால இந்த ஊரே அவ பேரை சொல்லுன்னு அன்னைக்கே அவன் சொன்னான். அந்த ஜோசியக்காரர் சொன்னது இப்ப நடக்குது பாத்தியா? மாப்பிள்ள எந்த இடத்துல ஆரம்பிக்க போறீங்க? அது நம்ம குன்றத்தூர் பக்கத்துல திருமுடி வாக்கம் இருக்கலாம் மாமா, அங்கதான் ஆரம்பிக்க போறேன். மாமா நான் ஓனர் கிட்ட பேசிட்டு சரி. வந்துடுறேன். ஆ, இந்த இதை பிடி. கொடுங்க. ஒரு நிமிஷம் மாமா. என்ன பாக்குறேன்? இந்த பாதி சாப்பிடு. என்னங்க காஃபி எடுத்துக்கங்க. சொல்லுங்க தம்பி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ப்ராஜெக்ட் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? தண்ணி குடிங்க. நல்லா போயிட்டு இருக்கு சார். ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே சொல்லுங்க தம்பி. வர புதன்கிழமை கூட நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓகேனா அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் சார். எனக்கு ஓகே தான் சார். அப்புறம் அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க உங்க ஒய்ஃப் உங்க பையன் எல்லாரும் வர்ற மாதிரி இருக்கும். வந்துடலாம் தம்பி. சார் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களோ? ஹலோ சார். இல்ல லீகல் ப்ரொசீஜர் அவங்களும் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க சார். அவங்களும் சைன் பண்ணாங்கன்னா வில்லங்க இல்லாம டாக்குமெண்ட் பண்ண முடியும். அது நம்ம ஊர்ல எல்லா சொத்துலையும் பொண்ணுங்களுக்கும் சம உரிமை இருக்குல்ல, அதனாலதான் சொல்றேன். சார் லைன்ல இருக்கீங்களா? உங்க சிஸ்டர் எங்க இருக்காங்க சார்? பக்கத்துலயா இல்ல ஏதாவது வெளியூரா? வெளியூர்னா கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதனாலதான் நான் எதுவும் என் சைட்ல இருந்து பேசணும்னா கூட சொல்லுங்க, நான் பேசுறேன். சார் நான் பேசுறது கேக்குதா? சரிங்க சார். மறக்காம உங்க சிஸ்டர் வர சொல்லிருங்க. ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன். அவங்க வரலனா வேலை நடக்காது. ஓகே சார், நான் வச்சிடுறேன். டேய் ஏன்டா அப்படி பாக்குறீங்க? இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் தான் அண்ணியே பாத்துட்டு இருப்பான்னு பாக்குறோம். பின்ன என்ன தலைவா, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, ஒரு அடி கூட முன்னாடி போக மாட்டேங்கிற. நீ என்னதான் முடிவுல இருக்கிற? அதானே, நீ போய் இப்போ உன் லவ்வ சொல்லிட்டு வரியா இல்ல நாங்க போய் உன் லவ்வ சொல்லிட்டு வரவா? அது எனக்கு அவமானம்டா. இதெல்லாம் அவமானம்னு நினைக்கிற? போய் லவ்வ சொல்லணும்ல. இப்படி பதுங்கிட்டே இருந்தா எப்படி? நீ சுத்த வேஸ்ட் தலைவா. பர்றா, எனக்கு எல்லாம் உன் மேல நம்பிக்கையே இல்ல. போற போக்க பார்த்தா அந்த எம்எல்ஏ பொண்ணு கழுத்துல தான் நீ தாலிய கட்ட போற. என்னடா தப்பா பேசுற? பின்ன என்ன தலைவா, நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இதுல கோபம் வேற வருது. டேய் இன்னைக்கு நான் சொல்றேன்டா. சொல்லு தலைவா, அதுக்காக தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் இன்னைக்கு உங்க அண்ணியோட பர்த்டேடா. ஓ, பிறந்த நாள் அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சம்பவம் எதுவுமே இல்ல தலைவா. நீ போய் கலக்கு தலைவா. டேய் அதுக்குன்னு
இப்படி வெறும் கை வீசிட்டு போய் காதல சொன்னா நல்லா இருக்காதுடா அடிங்க. ஓ, மோதிரம் வாங்கிட்டு போறியா? காதல் சொல்ற வாக்குல மோதிரத்தை போட்டு நிச்சயம் பண்ணலான்னு பாக்குற. நீ வித்தியாசமான ஆள் தலைவா. எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு தான் தாலியை கட்டுவாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் உல்டாவா பண்ணிட்டு இருக்க. சூப்பர் தலைவா. டேய் என் பிளானே வேறடா. பாத்தியா? டேய் உங்க அண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்கடா. அட்டன் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க ஃப்ரெண்ட். சார், பார்க்குக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? மேடம், அது நான் பக்கத்துல தான் இருக்கேன். இதோ வந்துருவேன். சரி, ஓகே. சாக்லேட். ஹாய். இந்தாங்க. தேங்க்ஸ் அங்கிள். இந்தாங்க. குட்டீஸ், அங்க ஒரு அக்கா உட்கார்ந்திருக்காங்கல்ல? ஆமா. அந்த அக்கா கிட்ட இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றீங்களா? ஓகே அங்கிள். அப்புறம் முக்கியமா நீங்க ஒண்ணு சொல்லணும். என்ன அங்கிள்? இருங்க சொல்றேன். குட்டீஸ், ஹாப்பி பர்த்டே சொல்றதை விட இப்ப நான் சொன்ன விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொல்ற இந்த வார்த்தை நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு நுழையணும். எப்படி எப்படி எப்படி? நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு நுழையணும். சூப்பர் குட்டி. Thank you சரி, uncle. போங்க போங்க போங்க. தலைவா, இங்க என்னதான் நடக்குது? டேய், ரொம்ப பழைய ஐடியாவா இருந்தாலும் காதல் என்னைக்குமே புதுசுதானே. பார்க்கலாம். இதையாவது பண்ணி அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஹாப்பி பர்த்டே. இந்தாங்க ஆன்ட்டி, இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. இந்தாங்க. தேங்க் யூ. ஆன்ட்டி சாக்லேட் பாத்தீங்களா? இந்தாங்க ஆன்ட்டி. தேங்க் யூ. இந்த பிறந்த நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போன ஆன்ட்டி. தேங்க் யூ. நீங்க உங்க வாழ்க்கையில திட்டுறாங்களே. வர்றா. என்ன சொன்னாரு? அடடடடடடடா. உங்க வாழ்க்கைய மாத்த ஒரு இளவரசர் வரப்போறாரு ஆன்ட்டி. யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னது? உங்க ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு தெரியும். இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. தேங்க்ஸ். பாய் ஆன்ட்டி. பாய் ஆன்ட்டி. பாய். பாய் ஆன்ட்டி.
உங்க அண்ணி இப்ப நல்ல மூட்ல இருக்காங்கல்ல? ஆமா தலைவா, சீக்கிரம் போய் உன் லவ்வ சொல்லிடு, மிஸ் பண்ணிடாத. பர்சனாலிட்டி ஓகேவா? ஸ்டைல் ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்னங்க, காஃபி இந்தாங்க. என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா? இந்த குடும்பம் வேணாம், சொந்தம் வேணாம், பெத்த அப்பா வேணாம், கூட பிறந்த அண்ணன் வேணான்னு யாருமே வேணான்னு விட்டுட்டு போனவ தானே அவ. ஏன் சொத்தை விற்கிறதுக்கு அவ கையெழுத்து போட்டு கொடுக்கறதா? யார் சொத்துக்கு யார் கையெழுத்து போடுறது? என்னதாங்க ஆச்சு? ஐடி கம்பெனி வைக்கிறனால நம்ம இடத்த வாங்க வந்தவன். ஆமா, நம்ம இடத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என் கூட பிறந்த குடியெடுத்தோ வரணுமா? அவ போன போய் ஒட்டு வேணா உறவு வேணான்னு தலைமொழிக்கு 30 வருஷம் ஆச்சு. ஏன் சொத்தை விற்கிறதுக்கு அவ வீட்டு வாசலுக்கு போய் அம்மா தாயே என் சொத்தை விற்க கையெழுத்து போட்டு கொடு, இதை வச்சுதான் கஞ்சி குடிக்கணும்னு கெஞ்சறமா? என்னங்க, கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி கோகிலா இருக்க முடியும்? அவ பண்ணிட்டு போறது சாதாரண காரியமா? அங்க பாரு, சிங்கம் மாதிரி இருந்த எங்க அப்பா இப்ப வீல் சேர்ல இருக்காரு. சராசரி மனுஷன் செய்யற எதையுமே செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே? சொல்லு, அவதானே? அவ கையெழுத்து போட்டு கொடுத்து நான் சொத்தை வைக்கணுமா? இல்லங்க, அந்த பையன் நம்மள நம்பி ப்ராஜெக்ட வேற. அவன் நம்பட்டும். அதுக்காக அந்த லட்சுமி ச்சே, அவ பேர் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. அவகிட்ட போய் நான் நிக்கணுமா? அப்படி இல்லங்க, அவங்களுக்கும் நமக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நாமளும் அவங்க கூட சேர்ந்து உறவாட போறதில்ல. ஒரு கையெழுத்து தானங்க. கோகிலா, வேண்டாம் கோகிலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் நான் என்ன செய்வேனே தெரியாது. அவ கையெழுத்து போட்டுதான் இந்த சொத்தை விக்கணும்னா அப்படி ஒரு சொத்தை விற்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க மாப்ள. இதுல என்னத்த கஷ்டம்? நான் உங்க வீட்டுல தங்கி இருந்தப்போ நீங்க எல்லாரும் என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டீங்க? இத ஏன் கஷ்டமா பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தம் தானே. மாப்பிள, பாட்டி, ஜூஸ் சூப்பரா இருக்கு. ஏன் சூப்பரா இருக்காது? சக்கரை நல்லா போட்டு கொடுத்திருக்காருல. ம், நான் போட்டிருந்தா உனக்கு ஜூஸே கொடுத்திருக்க மாட்டேன். ஏய், ஏன் நல்ல நேரம் மாப்பிள்ளை ஜூஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் குடிச்சிட்டு போறேனே. மாப்பிள்ள, மாமா, திடுதுப்புன்னு நாங்க வந்துட்டோம். பாவ ஆபீஸ் எல்லாம் போகாம இங்கேயே இருந்துட்டு இருக்கீங்க. எங்களால உங்களுக்கு தொந்தரவு இல்லை? நான் ஆபீஸ் போயிட்டா உங்களை யார் மாமா கவனிப்பாங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அங்க எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க. இங்க அஞ்சலி இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வாங்க. என்ன மாமா நீங்க? எதுவா இருந்தாலும் நான் போன்லயே காண்டாக்ட் பண்ணி பேசிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களை எப்படி மிஸ் பண்ணுவேன்? உங்களை நான் மிஸ் பண்ண விரும்பல மாமா. ஆபீஸ் வேலை தானே, பாத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல அப்படியே உங்க மாமாவை மாதிரியே நீங்க இருக்கீங்க மாப்ள. எப்படி சொல்றீங்க? அதுவா, கொஞ்ச நாளாவே உங்க மாமாவும் வேலைய பத்தி பேசினாலே இந்த மாதிரி தான் பதில் சொல்றாரு. அது ஓ, ஆமா ஆமா, வேலைக்கு போறானா இல்லையான்னு கூட தெரியல. ஆமா. என்னம்மா நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நீ தான் விடிஞ்சதும் விடியாததுமா சோத்து முட்டியை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறிய. உன்னை போய் வேலைக்கு போகாம இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஏதாவது பார்த்துருப்பானா? நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருமோ? இவனை எப்படி இங்கிருந்து சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்புறது? ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை. தேங்க்யூ அத்தை. ஒரு நிமிஷம், ஃபோன் கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஏ அஞ்சலி, உன் புருஷன் இன்னைக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல அடிக்கடி லீவ் போட்டுட்டு உன் கூடவே இருப்பாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாட்டி. இவரு ஒரு நாள் வீட்ல இருக்கிறதே அதிசயம். 2 நாள் வீட்ல இருக்கிறதே 7 அதிசயத்துல 8வது அதிசயம்னு சொல்லலாம். ஓ நம்மளை கவனிக்கணும்னு காரணம் சொன்னாலும் ஒரு நாள் போதுமே, அப்புறம் எதுக்கு இத்தனை நாள் வீட்ல இருக்காரு? என்ன அத்தை? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஜூஸ் நல்லா இனிப்பா இருந்துச்சா, அதான் இன்னொரு கிளாஸ் குடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். பாட்டி இல்ல 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 இல்ல, இதோட முடிச்சுக்கிறேன். என்ன தலைவா, வீராதி வீரனா போன திரும்பி வந்துட்ட? போங்க. டேய் இருங்கடா, இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னுமா? என்ன வேலை? இப்ப பாரு. ஹலோ சார், என்ன இதெல்லாம்? நீங்க எங்க இருக்கீங்க? மேடம், இன்னொரு 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நேரா முன்னாடி வாங்கல. எங்க? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நேரா பாருங்க. அங்க ஒரு மண்டபம் இருக்கா? முன்னாடி வாங்கல. யாரு என் கண்ணை மூடுறது? கொஞ்சம் முன்னாடி போமா, சொல்றேன். தலைவா, கலக்கிட்டு என்னம்மா பாக்குற? கேக்க விட்டு. இல்ல, நீங்கெல்லாம்? நாங்க எல்லாரும் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. இனிமேதான் உன் லைஃபே மாறப்போகுது. உன் வாழ்க்கைய மாத்ததான் ஒரு ராஜகுமார சீக்கிரம் வருவான். என்ன தலைவா, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த வசனமா? ஆமாண்டா, ஆனா கரெக்ட் டைமிங்ல சொன்னாங்கல்ல. கேக்க கட் பண்ணு துளசி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு மட்டும் உன் லவ் சொல்லாம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. உங்க அண்ணிய பாருங்கடா. தலைவா, குழந்தைய வச்சு ஆட்டின் பலூன் கொடுத்துட்ட, தாத்தா பாட்டிய வச்சு கேக்கையும் கட் பண்ணிட்ட, இதுல ராஜகுமாரன் வரான், காதல் மன்னா வரான்னு டைலாக்கையும் சொல்லி கொடுத்து நல்லா செட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் என்ன? போங்க தலைவா. டேய் இருங்கடா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. போங்க தலைவா. ஹலோ சார்,
என்ன சார், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. மேடம், உங்க பேக் சைடுல ஒரு ஆர்ச் இருக்குல்ல, அங்க போங்களேன். சார், சார் இதோ வர இருங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். நான் வரேன். தேங்க்ஸ். சார், நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு டைம் ஆகுது. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்ன இங்க யாரையுமே காணோம்? மேடம், நான் சொல்றேன், நீங்க முதல்ல அந்த ஆர்ச்சுக்குள்ள போங்க. மேடம், ஒரு 5 நிமிஷம் மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணை முடிக்கோங்க. சரி. தலைவா, ஆல் தி பெஸ்ட். ஸ்டேடா. மேடம்,